மாற்றங்களை ஏற்கும் நாம் மாற்றக்கூடாதவைகளையும் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இதற்கான விளைவுகளை நாம் கொண்டிருக்கிறோம். ஒன்றை மட்டும் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அது என்னவென்று இச்சிறு நாடகத்தின் வாயிலாக காண்போம். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. வாழ்வே மாயோ, இந்த வாழ்வே மாயோ, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. யாரது? ரொம்ப பழக்கப்பட்ட குரலா தெரியுது. நீயா? உன் புலப்ப இன்னும் தீரலையா? நீ என்னோட இருந்த வரைக்கும் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி. என்னடா ரொம்ப சலிச்சுக்கிற? சலிச்சுக்காம என்ன சொல்ற? இந்த மனுஷங்க படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சமா, இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு ஐயோ. ஒன்னும் பிரியலைய, சி ஒன்னும் புரியலைய. நீ எப்போதுமே புரியாத புதிர் தானே, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லு. என்னத்த சொல்றது, இந்த மனுஷங்களோட புலம்பல் இருக்க, நேரம் இல்லைன்றாங்க, அதெல்லாம் முடியாது. சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டமா. காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஐயோ, நீ சொல்ல சொல்ல எனக்கு தலையே சுத்துது. நிப்பாட்டு நிப்பாட்டு, லிஸ்ட் பெருசா போகுது. அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு உழுதுகிட்டு இருக்கலாம்னு சொல்லுவாங்க. இதை மறந்ததுனால வந்ததுதான் இந்த குழப்பம். என்னப்பா சொல்ற? திட்டமிட்டு செயல்படணும்னு சொல்றேன். இந்த காட்சியை பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. இந்த ரிமோட் எங்க வச்சேன்? ஐயா எங்க போச்சு? இந்தா இருக்கு. கனவுதுதான் நிஜமிதுதான், உலகினிலே உண்மையார் வெல்லுவார், உண்மையார் வெல்லுவார். ஓ ஓ சரி, டிவியை பார்ப்போம். அடச்சா, என்ன ஒரு ப்ரோக்ராம் சரியா இல்ல. இந்த செல்போனுங்க வச்சேன். ஐயா இந்த இருக்கு. சுடு சுடு அவனதான், பின்னாடி வா. சுடு அவனதான், பின்னாடி வா அவனதான். ஐயோ, மணி 12 அடிச்சா. அடுத்து என்ன பண்ண தெரியலையே. சரி, அப்படியே சும்மா வெளியே போய் சுத்திட்டு வருவோம். ஆறது அருண் மாதிரி இருக்கு. அடே அருண், எப்படா ஏதோ முக்கியமான வெளியே போயிட்டு இருக்கியோ? முக்கியமான வேலைலாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுல நேரம் போல, அதான் சும்மா அப்படியே வெளியே சும்மா சுத்திட்டு வரலான்னு வந்தேன். உனக்கு என்னப்பா, உங்க அப்பா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா இருக்காங்களே, எனக்கு ஒரு டைம் டேபிளை போட்டு கொடுத்து இந்த நேரத்துல இப்படி செய், அந்த நேரத்துல அப்படி செய்யு டார்ச்சர் பண்றாரு. எங்க அப்பா மட்டும் அப்படிதான். நான் காத்துல வாங்குறதே கிடையாதுல, அதான் என்ன தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு. சரி, வந்ததான் வந்த, அப்படியே சாயா குடிச்சிட்டு போவோம். வேணாம்ப்பா வேணாம், இன்னும் 15 நிமிஷத்துல வீட்டுல இல்லைன்னா தெரு தான் எனக்கு வீடு. நான் குரூப் 2 எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு போயிட்டு வரேன்டா. போடா போ, கொள்ளாத எக்ஸாமு, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியல. போ போ போய் படி. உல்லாச உலகம் எனக்கே சொந்தம், தையட தையட தையடா, ஏய் தையட தையட தையடா. என்ன ஆனாலும் சரி, கடைசி வரையிலையும் நம்ம வேலை வெட்டிக்கே போக கூடாது. என்ன ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்க, வீட்டுக்கு போவோம். அம்மா அம்மா. என்னடா அம்மா அம்மா ஏலம் போட்டு வர? மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடாதான் தாயேன். என்னத்த வெட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பாடு கேட்க? சும்மா பொழுத போய்கிட்டு நேரத்தை சுத்தி போட்டு வார, ஏதாவது உருப்படியா செய்யலாம்ல? யா சரி சரி, உன் பிராணத்தை ஆரம்பிச்சிடமா. மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடாதான் தாயேன். இப்பயே போச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசம்டா. என்னமோ செய் என்னமோ செய். ஐயோ, என் வீட்டுக்கார ஒரு நேரம் வச்சு நான் டீ போடணுமே. அலமேலே அலமேலே, இந்த அலமேலு எங்க போனா? நீங்க யாராவது அலமேல பாத்தீங்களா? வாரங்க. இந்தாங்க. எப்பாடா இப்ப சொல்லுங்க. அந்த பயலங்க, அவனுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஃபில் பண்ணி அவனை கோச்சிங் கிளாஸுக்கு போக சொல்லி.
கத்தியா கொடுக்க பார்த்தா ஒத்தையா கொடுக்காரு. நீ எப்படியாவது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து காலம் முழுக்க சந்தோஷமா இருக்க வைக்கீங்க. ஆனா அவனுக்கு அவன் எதிர்கால பத்தி திட்டமும் இல்ல, ஒன்றும் இல்லை. சரிம்மா பாப்போம். யார் இது? ப்ரோ நீங்க அருணா? ஆமா, நீ குமார் தானே? ஆமாடா, எப்படி இருக்க? ஏய் என்னடா ஆளே வேற மாதிரி இருக்க, கோட்டு சூட்டு எப்படிரா? அத விடு, நீ எப்படி இருக்க? என்ன குமாரு கூப்பிட்ட வேலைக்கு போயிட்டு இருக்க. ஆமா குமாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானாடா, நான் புதுக்கோட்டை நகராட்சி கமிஷனரா இருக்கேன்டா. என்னது நகராட்சி கமிஷனரா? எப்படிரா? அதுவாடா, இந்த சொல்றேன். எங்க அப்பா எனக்கு ஒரு டைம் டேபிள போட்டு கொடுத்து என்னை வழி நடத்தினார்ல, அன்னைக்கு அது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நேரத்தை சரியா பிரயோஜனமா திட்டமிட்டு செயல்பட்டா வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும்டா. சந்தோஷம் நம்மளை எப்போ விட்டு பிரியாது. இதைத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொல்லுவாங்க. நீ சொல்றது 100% உண்மைடா. காலத்தை பிரயோஜனமா திட்டமிட்டு பயன்படுத்தாம வீணடிச்சுட்டானடா. அதான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. இதத்தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்லுவாங்க. சரி வா போவோம். இப்படித்தான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவலைப்பட்டு பட்டு என்னோட மதிப்பை பாழாக்கி போட்டாங்க. நாம எப்படியாவது இவங்களை சந்தோஷப்படுத்தலாம் நினைச்சா கூட இவங்க விட மாட்டாங்க. சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். என்னப்பா சுவருன்ற சித்திரன்ற எனக்கு ஒன்னும் விளங்கல. அது விளங்கி இருந்தா நாம 2 பேரும் இப்படி பிரிஞ்சு கிடக்குறோம். நீ சொன்னதுக்கும் நாம இப்படி பிரிஞ்சு கிடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குப்பா? இருக்குப்பா. ஆனா அந்த காட்சியை பார்க்க முன்னாடி நம்மளோட மண் வாசனையில ஒரு டான்ஸை பார்த்துட்டு வந்துருவோம்.